சவுதி அரேபியாவில் ரியாத்தில் உள்ள ஒரு சிமெட்ரி, ஒரு அதாவது அடக்கம் செய்கிற ஒரு அடக்க ஸ்தலம். இதெல்லாம் பெருசு. இப்போ எனக்கு வீட்டு காட்டையில் எனக்கு அங்கேருந்து இங்கே வர மட்டும் நாங்கள் அதை தான் பார்த்துட்டு வரோம். அதில் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ். அதோட வந்து இந்த இடத்துல தான் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ட்ரெயின், இந்த லோக்கல் ட்ரெயின் வந்து கீழே போகிறது வந்து இந்த இடத்துல. ஓகே, இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் மேவாடி. ஓகே ஓகே பக்கத்தில் பார்க்கலாங்க. நீங்க பாருங்க, நாங்கள் கடைசியாக வந்து ஏரியாவுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து சேர்ந்துருவோம். சாப்பாடு ஆர்டர் பண்ண அந்த செம்பு என்ன செஞ்சிருச்சுன்னா பரோட்டா வாங்கி கொண்டு வச்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு பரோட்டா செட் ஆகாது. அதால் நாங்கள் ஹோட்டல் ஒன்றுக்கு தான் போக போகிறோம். ஓகே, இதுதான் எங்களோட ஏரியா. இப்போ ஹோட்டல் ஒன்றுக்கு போக போகிறோம். ஹோட்டல் ஒன்றுக்கு போய் தான் சாப்பிடணும். அங்கே எவ்வளோ ப்ரைஸ், எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இப்போ கேமரா பிடிக்கிறதால அவருக்கு கண்ணாடி பார்க்கல. ஓகே ஓகே ஓகே, ஹோட்டல் ஒன்றுக்கு போகணும். நான் போட்ட லொக்கேஷன் வேறு. இவரை பார்ப்போம், செட் ஆகி கூட்டிகிட்டு போவோம் டிரைவரை. அங்கங்கே நம்ம வளமையாக போகிற கிடைக்கும். இதில் நான் அடிக்கடி நாங்கள் இந்த இடத்துலலாம் வருவோம் போவோம். இல்லை மார்க்கெட் ஒன்று இருக்குது ஒன்றுக்கு வாரது. சரியாச்சு ட்ராஃபிக் ஜாம். நான் அதை வீடியோ எடுக்கல அதை. ஓகே ஓகே, இதுதான் எங்களோட லொக்கேஷன். ஆனால் வந்து நான் கடைக்கு போக போகிறோம். ஏன்னா பிளான் வந்து எல்லாம் சாப்பாடு மாற்றி வாங்கி வந்துட்டார். அதனால் நாங்கள் அந்த இடத்துல தான் நான் இறங்குவோம். இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி போகணும். நாங்கள் ஸ்ட்ரைட் லெஃப்ட் சைடா ஓகே, அதில் வந்து நான் இறங்குனா கடைக்கு மட்டும் நான் போகணுப்பீங்க. ஓகே, ஸ்டெப் தேர். ஓகே எஸ், இப்போ ஹோட்டல் வந்து இந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் போகணுன்னாங்க. ஓகே, நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுதான் அங்கே கொண்டு வந்த டிரைவர். ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் ஹோட்டலுக்கு போகிறேன். நான் இந்த கடைக்கு அடிக்கடி வாடுறது. ஒரு நாளைக்கு இங்கேயும் வந்து எப்படி நடக்குன்ற விஷயங்களை காட்டுறோம் இருக்கிற வீடியோவை. ஓகே ஓகே, வந்து சேர்ந்தாச்சு. நான் போகிற கடை தான். இந்த எங்களை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றேன்னா எப்படியான கடைகளுக்கு தான் போகணும். 7 ஸ்டார் 5 ஸ்டார்கள் கடைக்குலாம் போனால் சம்பளம் ஒரு மாதம் சம்பளத்தை ஒரு நாளில் கொடுக்க வேண்டி வரும். இந்த கடையில் நாங்கள் சாப்பாட போகிறோம் வந்து எவ்வளோ அமௌண்ட் சாப்பாடு எப்படி டேஸ்ட்னு பாருங்கள். ஓகே, ஸோ நான் வரப்போகிறோம். இந்த கடையை வந்து நாங்கள் இந்த கடைக்கார ஓனர் தான் அந்த போகிறது. பார்க்குறாரு என்ன கடை வீடு எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. சிரிச்சிட்டு போகிறாரு. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு நான் எடுத்துகிட்டு போடுறோம். ஓகே, இதான் அந்த கடை. ஏழை மக்கள், சவுதியினுடைய ஏழை மக்கள் எங்களை மாதிரி ஆக்கள் வந்து சாப்பிட்ற கடை தான் இது. கப்ஸா தானே? பிரியாணி. சமீந்தா என்ன எப்படி கேட்குறதுனாலே தெரியாது. இவங்கெல்லாம் ஃபுல்லாக பாகிஸ்தான் ஆக்கள். ஓகே, இதான் அந்த கடை. இவர் தான் ஓனர். ஓகே, சாப்பிட்றாரு. இப்போ தான் சாப்பிட்றாரு. இதெல்லாம் நான் சாப்பாடு வாங்குவோம். ஓகே, பாருங்க, இந்த டிஷ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதில். ஓகே, இப்போ சவுதிக்கு வந்து நாங்கள் சாப்பிட போகிற டைமை உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள் எத்தனை மணி. இதுதான் எங்கள் வாழ்க்கை. மத்தியான சாப்பாடு சாப்பிட்ற டைம். அப்போ இதில் பார்க்கலாம், நீங்கள் நம்மளோட ஊரில் போடுற மாதிரி வகையாக போட்டு வச்சுருக்காங்க. நடுப்புல எல்லாம் வந்து இன்னுமே வந்துட்டு சாப்பாடு கோழி. அங்கிள் வந்துட்டார். அங்கிள் சாப்பாடு வர போகிறாரு. அங்கிள் சாப்பாடு வாஸ் கேளுங்க. ஓகே ஓகே, சாப்பிட போகிற பாப்பா எப்படி தராரு. ஓகே ஓகே,
अंकल वीडियो करना है टेकिंग ओके नो प्रॉब्लम ஓகே கப்ஸா பார்சல் எடுக்க போகிறோம் நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்கள் அங்கிள் குட் குட் ஓகே வெரி குட் டேஸ்டி ஓகே இங்கே தான் ஏழை மக்கள் சாப்பாடு வாங்குறது உண்மையிலே வேறு சாப்பாடு ஒரு பார்சல் நாங்கள் வாங்கினா எத்தனை பேர் சாப்பிட்றோன்னு பாருங்கள் நான் சாப்பிட்றது தான் இருந்தேங்க ஆனால் ஐடியா சேஞ்ச் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு அதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன் எனக்கு ஓகே பசி கொடுமை தாங்க இயலாது நான் 2 பார்சல் எடுக்க வந்துட்டோம் ஒன்று வந்து 11 ரியால் இங்கே காசு வந்து ஒன்று 11 ரியால் அப்போ நான் 3 பேர் சாப்பிட போகிறோம் பசி தாங்கலா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதான் பீஸ் கண்டுங்களா ஒரு பேக் ஒரு பீஸ் கிடைச்சி போகுது சிக்கன் பீஸ் பாருங்க சாப்பாடு டேஸ்ட் வந்து வேறு லெவல் ஆனால் எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் வந்து எப்போவுமே எங்களுக்கு சாப்பிடலாம் நான் அதிகமாக சமைச்சிட்டு சாப்பிட்றீங்க சில நேரம் லேட் ஆகணும் இப்படி எடுக்கணும் என்ன விஷயம் சொன்னால் இப்போ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க சாப்பிட்ற மாதிரி வீடியோ போடுவாங்க ஆனால் அது எனக்கு வந்து இருக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது என்னென்னா சரியான பசி சாப்பிட்டு காலத்துக்கு வீடியோ எடுக்கலாம் நீங்கள் அப்படி என்ன சரி வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்றவன் தான் எடுப்பான் லைக் சப்ஸ்கிரைப்லாம் போட்டுடுங்கப்பா இல்லையா இந்த இது நமக்கு அவ்வளோ செட் ஆகாது அதுக்கு நான் இதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் புதினா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க பிரச்சனை செட் ஆகலாது சிக்கனை வந்து என்ன செய்கிறாங்க சுட்டு எடுக்கிறாங்க சுட்டு போட்டு டேஸ்ட் நல்லா சிக்கன் டேஸ்ட் நல்லா இது நான் வாங்கினதில் பாருங்கள் இந்த ஒரு மிச்சம் இருக்கு அப்படியே நான் ஒரு பேக் தான் போட்டது 3 பேர் சாப்பிடலாம் ஒரு பேக்கில் சரி சாப்பிட முடிச்சு போட்டு சாப்பிட்டு முடிஞ்சு சரியாக 4 மணி இப்போ பாருங்கள் திரும்ப நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் எம்பசி போயிட்டு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறேன் 4 மணி இப்போ பாருங்கள் ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஆனால் இங்கே உள்ள இடத்துல வந்து சவுதீஸ் வந்து பெருசாக இல்லை இதெல்லாமே வந்து ஏமன் சூடான் காசா பலஸ்தீன் ஈஜிப்ட் எல்லா நாட்டில் உள்ள ஆட்களும் வந்து இங்கே இருக்காங்க பாருங்கள் கார்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து 2-3 கார் வச்சுருப்பாங்க நம்மளோட ஊரில் பைசிக்கல் மாதிரி இங்கே கார்லாம் வந்து ஒரு குறைஞ்ச விலையில் வாங்கலாம் நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எங்கே எப்படி வாங்கலாம் என்ன மாதிரி இந்த விஷயங்களை போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மாதிரி வந்தாச்சு வாக்கிங் டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் அப்பார்ட்மெண்ட் எங்கட நான் தங்கியிருக்க இடம் இப்போ கடையில் போய் சாப்பாடு எடுத்து ஹோட்டலில் அந்த ரூமில் வச்சு தான் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு ஆஃபீஸுக்கு வந்தாச்சு
போகிறதுக்கு எப்படியுமே 8 மணி ஆகும். இப்போ சரியா 4:15 அப்போ டைம் 4:15 போகிறதுக்கு எப்படியுமே 8 மணி ஆகும். அது 8 மணி மட்டும் இங்கேயே வேலை செஞ்சுருக்க வேண்டியதான். அங்கிள் கால் பண்ணார், யாரோ 2 பேர் வந்துட்டு போகிறாங்கண்ணா, என்ன தான் மீட் பண்ணணுமான்ட்டு. அந்த டைமில் நான் வெளியே திரும்ப வருவாங்க. பாப்பா இருந்து பார்த்துட்டு வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு நான் வேலையை விட்டு போகிறேன்ற விஷயத்த போட்டுட்டு இந்த வீடியோ முடிப்போம். ஓகே காய்ஸ்.